சட்டப்பேரவை தலைவர் எங்களை அனுமதிக்கவில்லை. 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, 24ஆம் தேதி, நேற்றைய தினம் கூட 25ஆம் தேதி தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்திலே அவருடைய குரலை ஒலிக்க, மக்களுடைய குரலாக ஒலிக்க வேண்டும் என்று விதி 56 கீழ் நாங்கள் சட்டப்பேரவை தலைவருக்கு முறையாக மனு அளித்து அதன் மீது எங்களுக்கு சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டோம். சட்டமன்றத்தில் மக்களின் பிரச்சனைகளை பேச முடியும். பிரதான எதிர்க்கட்சி அதனுடைய கடமை மக்கள் எப்பொழுது பாதிக்கப்படுகிறார்களோ அந்த பாதிப்பை சட்டமன்றத்திலே ஒழிக்க வேண்டும். அதுதான் பிரதான கட்சியினுடைய நிலை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பிரச்சனையை எழுப்பினோம். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கள்ளக்குறிச்சி மரணம் குறித்து அரசுடைய கவனத்திற்கு சட்டப்பேரவை தேவையிலே சட்டமன்றத்திலே கொண்டு வருகிற பொழுது எங்களை வேண்டும் என்று வெளியேற்றிவிட்டு அதுக்கு பிறகு முதலமைச்சர் பதிலளிக்கிறார். ஏன் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து அதுக்கு பிறகு பதிலளிக்கலாம்? இன்றைக்கு சட்டப்பேரவை 56 விதி தெளிவாக சொல்லுகிறது. அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை சட்டப்பேரவை அமர்வை ஒத்திவைத்து விவாதிப்பது வேண்டும் என்று தெளிவாக சொல்கிறது. இதை நியாயமாக குற்றவாளிகளை தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் கருத்துக்களை வைத்தோம். ஆனால் வேண்டும் என்று திட்டமிட்டு சட்டமன்றத்திலே இவர்களுக்கு தங்களுக்கு இஷ்டம் போல் பேசி பத்திரிகையிலே வெளியிடுகிறார்கள். வேண்டும் என்று திட்டமிட்டு எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்திலே பேசாமல் வெளியெடுப்பு செய்கிறார்கள். அஞ்சு போய் வெளியேறுவோம் என்று சொல்கிறார். அச்சம் என்பது எங்களுடைய அதிகாரத்தில் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி. எந்த காலகட்டத்திலும் எனக்கும் அஞ்சியது கிடையாது, ஒழுங்குதும் கிடையாது. இதே ஒரு அமைச்சர் பேசுகிறார், எதிர்கட்சி தலைவர் உள்ளே இருந்தால் கிளிகளில் கிழிச்சல் போட்டுகிறார், பேப்பர் வேணா கிழிக்கலாம். நான் எத்தனை முறை எப்படி பேசுகிறேன் என்று ஊடகத்துக்கு தெரியும், பத்திரிகை தெரியும், உள்ளே வந்து பத்திரிகையாளருக்கு தெரியும். நான் பேசுவதில் நேரடி ஒளிபரப்பில் செய்திருந்தால் இவர் சொன்ன மாதிரி கிளியில் கிழிச்சிருப்பேன். அந்த வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறாங்க. ஒவ்வொரு முறை காவல்துறை மானிய கோரிக்கையும் சரி, மேலும் ஆளுநர்களும் சரி நான் சுட்டிக்காட்டினேன். தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை தாராளமாக விற்கப்படுகிறது. கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது. கள்ளச்சாராயம் அதிகமாக காட்சி விற்பனை செய்யப்படுகிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று காவல்துறை மானிய கோரிக்கையிலே நான் வெளிப்படையாக பேசினேன் சட்டமன்றத்திலே. கள்ளச்சாராய மரணத்திலே அரசு அதிகாரிகள் உயர் பதவியிலே இருக்கின்றவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். காவல்துறை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். வருவாய்த்துறை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆளுங்கட்சி அதிகாரமிக்கவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்டவர்கள். மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்டு அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டுதான் சிபிசிஐடி. இவர்கள் எப்படி நியாயமாக இதை விசாரிப்பார்கள்? அதனால்தான் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். இந்த அரசாங்கத்தை செவிமடிக்கவில்லை. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றோம். வருகிற 3ஆம் தேதி இன்றைக்கு அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நீதி நிலைநாட்டப்படும், நல்ல தீர்ப்பு கிடைக்கும், சிபிஐ விசாரணை நீதிமன்றத்தின் மூலமாக கிடைக்கும் என்று நம்புகிறோம். ஆக இப்படிப்பட்ட அவல ஆட்சி